மற்றும் தலித் மக்கள் ஹைகோர்ட்ல அரசியலையும் சரி அரசியலையும் உயர் பதவிக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக மேற்கு சாதி இருக்கக்கூடியவங்க வந்து சூழ்ச்சியும் சதியும் பண்றாங்க. அதுல தமிழக அரசு பலியாயிருக்கு அப்படின்னு வேல்முருகன் தெரிவிச்சிருக்காரு குற்றச்சாட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆன்சர் நான் சொல்லணுங்கன்னா, மிகுந்த ஒரு முக்கியமான முடிவை நம்ம கேபினெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு முடிவு, எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவை மோடி ஐயா நேற்று கேபினெட் மீட்டிங்ல எடுத்திருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய கிரீமி லேயர் கான்செப்ட் எஸ்சி சமுதாய மக்களுக்கு பொருந்தாது என்கின்ற ஒரு சரித்திர முடிவை நேற்று பாரதிய ஜனதா கட்சி ஐயா மோடி அவர்கள் கேபினெட்ல எடுத்திருக்காங்க. இது பாருங்க எவ்வளவு பெரிய இது பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க, ஒரு முறை ரிசர்வேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை கட் பண்ணுங்க, கிரீமி லேயர் கொண்டு வாங்க இதெல்லாம். ஆனால் நாம் அம்பேத்கர் ஐயா அதை சொல்லல. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அன்டச்சபிலிட்டி தான் டச் ஸ்டோன், அன்டச்சபிலிட்டி அதுதான் டச் ஸ்டோனா இருக்கோ தவிர பணமோ கிரீமி லேயரோ டச் ஸ்டோன் இல்லை என்பதை எனக்கு ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கோம். நான் சென்னையில் 2 நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது நான் சொன்னேன், அரசு பேசிய பிறகு நாங்கள் பேசுறோம். இன்னைக்கு நான் பேசுறேங்கன்னா அதுதான் பட்டியலின சமுதாய மக்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதை. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த டெசிஷன் எடுக்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் நமக்கு முக்கியம். அங்க சொல்ல சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அந்த அறிவுரையை ஏற்பதும் ஏற்காததும் அரசனுடைய அரசு ஏற்கல, அறிவுறுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடல, அறிவுறுத்தி இருக்காங்க. இது நம்முடைய அமைச்சர்கள் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்கள் போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாங்க. அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட தமிழகத்திலிருந்து எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க எம்பிக்கள். அவர்களும் வலியுறுத்தி இருந்தாங்க. கேபினெட் அந்த முடிவு எடுத்திருக்கோம். இது முதல்ல அந்த சந்தோஷமான செய்தியை பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். இரண்டாவது, அண்ணன் வேல்முருகன் அவர்களோ நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, பட்டியல் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னாலதான். வன்னியர் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னாலதான். இதனால் ஆதாரப்பூர்வமா விளக்க முடியும். அது வருகின்ற காலத்தில் நம்ம பேசுவோம். அதாவது திராவிட அரசியல்ங்கிறது என்னங்கன்னா, ஜாதி பேதத்தை நீக்குவோம். இதுதான் அவங்க 1949 செப்டம்பர் 18ஆம் தேதி ராபின்சன் பூங்கால ஆரம்பிச்சாங்க. பெத்தம்பாளையத்தண்ணன் தலைமையில தான் மீட்டிங்கே நடந்துச்சு. நம்ம கொங்கு பகுதியை சார்ந்தவர் தலைமையில தான் முதல் மீட்டிங்கே நடக்குது. கருணாநிதி அவர்கள் 28வது பேரா அந்த மீட்டிங்ல இருக்கார். இவங்க வந்ததுக்கு அப்புறம், இந்த அரசியல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல ஜாதி உணர்வை புகுத்துது யார்? இத்தனை வருஷமா திராவிட அரசியல் பண்றோம்னா, பெரும்பான்மை சமுதாயம் இல்லாத ஒருத்தரை போட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கலாமே, பெரும்பான்மை சமுதாயம் இல்லாதவங்களை போட்டு எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கலாமே. அதான் திராவிட அரசியல். 70 ஆண்டு காலம் திரும்பி பார்க்கும் பொழுது ஜாதி உணர்வை திராவிட அரசியல் அதிகப்படுத்தி இருக்குது. நம்பர் 1. இதிலே நிச்சயமாக பட்டியலின சமுதாய மக்களும் சகோதர சகோதரிகளும் வன்னியர் சமுதாய மக்களும், நான் எல்லா ஜாதியை பற்றி அதிகமா பேசுறது இல்லைன்னு, எல்லா இடத்துலையும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரே குடும்பம், எங்க ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்குலாம், எங்க ரெப்ரசன்டேஷன்? ஒரே குடும்பம். கே.என். நேரு பையனா, கே.என். நேரு காலத்துக்கு முன்னாடி பையனுக்கு போடு, அன்பில் தர்மலிங்க அண்ணா அவர் பையனுக்கு அப்புறம் இவரு, வீரபாண்டி ஆறுமுகமா இவங்களுக்கு அப்புறம் இவங்க, பொன்முடி அண்ணா இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இப்படியே போட்டா எல்லா சமுதாயத்துக்கும் எங்க ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்? அதைத்தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கான பதில். 2026 அதை உடைக்கிறோம். எல்லா சமுதாயத்துக்கு ரெப்ரசன்டேஷன், எல்லா தமிழ் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன், கூட்டணி ஆட்சி. இதை தைரியமா திராவிட கட்சிகள் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா குறுநில மன்னர் ஆட்சி காணாம போயிடும். அதனாலதான் அண்ணன் கேட்ட கேள்விக்கும் காமன் கருப்பொருள், திராவிட அரசியல்னாலதான் தமிழகத்துல இன்னும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு, சமுதாய மக்களுக்கு துன்புறுத்தல் இன்னும் நடக்குதுன்னா திராவிட அரசியல் தான் காரணம். இத்தனை வருஷமா நீங்க அரசியல் பண்ணீங்க, ஏன் இன்னும் ரெட்ட டம்ளர் இருக்கு? ஏன் என்ன பட்டியல் சமுதாய ஒரு சகோதரர் போய் கொடியை ஏற்ற முடியல? ஏன் கோயிலுக்குள்ள இன்னும் நீங்க வந்து விடாம இருக்கீங்க? சேலத்துல அதிக திமுக காரன் போய் தடுக்கிறீங்க. இன்னும் ஏன் சாதியை வச்சு சொல்றீங்க? இன்னும் ஏன் ஜாதியை வச்சு அரசியல் நடக்குது? அப்ப 70 ஆண்டு காலம் 6 முறை முதலமைச்சரா இருந்தாச்சு, அந்த பக்கம் 6 முறை இருந்தாச்சு. அப்படி இருந்து உங்களால சால்வ் பண்ண முடியும்னா திராவிட அரசியல் தோற்று விட்டது என்று தானே அர்த்தம். ஜெயிச்சிருச்சுன்னு எங்க சொல்ல முடியும்? ரொம்ப பேசினா அப்புறம் நான் தான் காரன்ட்டுருவாங்க. அதனாலதான் அண்ணா எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு கொங்கு பகுதி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கணும் நண்பர் சொன்னார், அண்ணே நீங்க இந்த பிரச்சனையை பேசினதுக்கு அப்புறம் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்கண்ணே, டிடியா கொடுத்தேன் பணம் வந்துருச்சுனேன். அதனால பணம் வாங்காம கொஞ்சம் அப்படியே இருக்கிறாங்க. அண்ணே, கார் பந்தயத்தை நடத்துறத பத்தி பிரச்சனை நீங்க நடத்திக்கங்க, பணத்தை வசூல் பண்ணி மிரட்டி நடத்தாதீங்க. நம்பர் 1. 2வது,
கார் பந்தயம் நடத்தணும் அப்படின்னா அதனால் வரக்கூடிய லாப நஷ்டம் என்ன மக்களுக்கு சொல்லுங்க. கார் பந்தயத்துக்கு போட்டிருக்கக்கூடிய 40 கோடி நாங்க சொன்னது தமிழகத்தில் ஸ்டேடியத்தை உருவாக்கியிருக்கலாம், ஏழை குழந்தைகளுக்கு அதை போய் கொடுத்துருக்கலாம், ஊக்குவிச்சிருக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கலாம். அதான் எங்களுடைய கோபம். அதனால் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் கார் பந்தயத்தை நடத்த போறேன், F4 நடத்த போறேன். அதனால திமுக கார சொன்னாங்க F4 நடத்துறதுனால சென்னையில் இண்டஸ்ட்ரி வரப்போதாங்க. ஏங்க 10 காரை கொண்டு வந்து ட்ரைங் 10 சுத்துனா எப்படியா இன்ஜின் மேனுஃபேக்சர் ரெனால்டிங்க வருவானா, இல்ல BMW வருவானா, இல்ல மெர்சிடஸ் பென்ஸ் வருவானா? எத்தனை நாளைக்கு எங்களை வந்து ஏமாத்துறதுக்கு நீங்க ஐடியா பண்றீங்க? அதனால் நீங்களும் பார்ப்பீங்க F4 நடந்த பிறகு இதனால எந்த பிரயோஜனம் இல்லை, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதனால் இவர்கள் வந்து அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை நாங்க தான் வரவேற்றுட்டோமேனா, நல்லது தானே. மறுபடியும் வேகமா ட்ரையல் பண்ணுங்க, வேகமா நடவடிக்கை எடுங்க, வேகமா அவங்களுடைய பதவியெல்லாம் பிடுங்குங்க, வேகமா ஜெயிலுக்கு அனுப்புங்க. ஏன்னா எவ்வளவு தூரம் மேனிபுலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதே நீதிபதி இன்னொரு கேஸ்ல எழுதியிருக்காரு, எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உனக்கு மேனிபுலேட் பண்ணி ரிட்டையர் ஆகிற ஜட்ஜை 2 நாள்ல 430 பேஜ் எழுத வச்சிருக்காங்கன்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை 11 பேர் நினைக்கிறோம், 35ல 13 பேருக்கு மேல இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசெட் கேஸ் எல்லாருக்கு மேலேயும் ஆரம்பிங்க, ஆக்ஷன் எடுங்க. அதே போல திமுக வந்தோடனே நான் அதை சுத்தம் பண்றேன் இதை சுத்தம் பண்றேன், நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு எல்லாம் பண்ணீங்க, எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டுங்க அதையும் சொன்னா நல்லா இருக்கும்ல. நீங்க வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் 1 மாசம் ஆக்ஷன்ல எடுத்தீங்க, எத்தனை பேருக்கு மேல சார்ஜ் ஷீட் போட்டுருக்கீங்க? தேர்தல் வாக்குறுதியில வந்து தனி நீதிமன்றம் அமைச்சு நாங்க விசாரணை நடத்தணும்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட். நீங்க கேட்கறது நியாயம் தான், நியாயமா கேட்கறீங்க பாருங்க. தனி நீதிமன்றம் அமைச்சு விசாரணை பண்ணல, முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படி இப்படின்னு ஸ்டாலின் அவரு அப்படியே உதர்னாரு எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி. அவரும் ஒண்ணு பேச்ச காணா. இத்தனை நாள் ஆச்சு. அப்ப எதர் நீங்க அதிமுக தப்பு பண்ணலன்னு சொல்றீங்களா அமைச்சர்கள்? இப்ப சார்ஜ் ஷீட் போடாததுக்கான காரணம் என்ன? அது சார்ஜ் ஷீட் 2 பாவப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பேர் சொன்னா அது உள்ள பாலிடிக்ஸ் ஆயிப்போம். இருக்கிறதுலே அதிமுக யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, 2 பேருக்கு மேல சார்ஜ் ஷீட் போடியா. அதிமுக பெரிய தலைவர் யார் இருக்காங்க, சார்ஜ் ஷீட்டே போடாதியா. அப்படி எதுக்கு இந்த பம்மாத்து அரசியல் பண்றீங்க? தமிழக மக்களை ஏமாத்துவதற்காக. ஆனா நம்ம ஊர்ல வந்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்துனே. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு வாக்கிய தகராறு, அது 20 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அதனால ஒருத்தர் உள்ள இருந்தா ஒருத்தர் வெளியே இருக்கணும், அது ஒரு பெரிய பஞ்சாயத்துல. அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா அந்த வாக்கிய பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துல பிஜேபி ஜெயிக்கணும் ஒரு நம்பிக்கை அடுத்த முறை. நான் சொல்வதுங்கன்னா அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலையே. நாங்க வந்தோம் அப்படின்னா கொடநாடு கேஸ் உடனடியே என்கொயரி பண்ணி அறுத்து தள்ளிடுவோம். நாங்க எங்க அறுத்தல்னாங்க, அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவாங்க. அதனால இதுலயே தெரிஞ்சிருச்சு. நான் தொடர்ந்து சொல்வது 2 திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இதை நான் சொல்ல, காமராஜர் ஐயா சொன்னதை இன்னைக்கு நான் 70 வருஷம் கழிச்சு சொல்றேன். இருவருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஐயா எனக்கு சத்தியமா தெரியாதுங்க ஐயா, எனக்கு வரும்போது பார்த்தேன். அறப்போர் இயக்கம் அதை முன்னாடி எடுத்திருக்கிறாங்க, அதை நான் பாராட்டுறேங்கன்னா. தமிழ்நாடு முழுவதுமே அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதை வந்து தட்டி கழிக்காம யாரெல்லாம் பேராசிரியர்கள் அந்த மாதிரி டபுள் எம்ப்ளாய்மெண்ட் இங்க அங்க யூஜிசி நாம்ஸ் ஏஐசிடி நாம்ஸ் யாரெல்லாம் இந்த நாம்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணிருக்காங்களோ கடுமையான நடவடிக்கை எடுக்கும், மாற்று கருத்து இல்லை. என்ன கடைசி கேள்வி எடுத்துக்கலாமா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் டிஎம்கே சிம்பிள் நின்று ஜெயிச்சாரா? அதான் பிரச்சனை. எதை சிம்பிள் நின்று ஜெயிச்சாரு? டிஎம்கே கோட்டால 2 பேர் போயிட்டாங்க. அவர் ஓன் சிம்பிள் தானே. டிஎம்கே காரங்க 2 பேர் போயிட்டாங்க, வேற எல்லாம் போயிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் எத்தனை பேருக்கு நான் ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க? அந்த மாநிலத்தினுடைய எம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ டிஎம்கே கொடுத்துருக்காங்க, வேற கட்சி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ஒரு தனி கட்சிக்கும் அப்படியே கொடுத்தாங்கன்னா நீங்க 50 பேர் வச்சு மீட்டிங் நடத்தினா என்ன கன்சென்சஸ் வரும்? அதனால மத்திய அரசை பொறுத்தவரை யாரையும் ஒதுக்குவதற்கான வாய்ப்பில்லை. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ஹவுஸ் பிசினஸ் ரூல்ஸ். இதை முடிவெடுக்கிறதே ஒரு குழு எம்பி தான். இதை யாரும் நான் எடுக்க போறது இல்லை. எம்பிக்கள் குழு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால கூட்டணியில் திமுக இருக்கிறாங்கல்ல, பிரச்சனை அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க போய் செஞ்சுட்டு வரட்டுமே. வேற